கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல கால வேளையிலையும் தினம் ஒரு அதிகாரம் என்கிற அதிகாலை அனுதினமன்னா என்கிற வேத தியானத்தை இன்றைக்கு தியானிப்பதற்கு தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை துதிப்போம். ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிப்பது நம்முடைய வாழ்க்கையில் அது ஆசீர்வாதத்தை நன்மையை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த காலவேளையிலேயும் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்தில் 32 வசனங்கள் உள்ளன. இந்த அதிகாரத்தினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், ஆதாம் ஏவாளுக்கு 3 பிள்ளைகள் உண்டு. அதில் சேத்தினுடைய வம்சத்தை குறித்து தான் இந்த அதிகாரம் வர்ணிக்கிறது. ஆபேல் மரித்து போகிறான். காயின் தேவனால் சபிக்கப்பட்டு தேவ சமூகத்தை விட்டு விலகி சென்று விட்டான். சேத் பிறக்கிறான். சேத்தினுடைய காலத்தில் தான் இந்த வம்ச வரலாறை ஆண்டவர் எழுதுகிறார். காயினுடைய வம்ச வரலாறு இந்த அதிகாரத்தில் வரவில்லை என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அது ஏன் என்பதை பின் வரும் அதிகாரங்களிலே நாம் கற்றுக்கொள்ளலாம். இப்படி சேத்தினுடைய வம்ச வரலாறிலே முக்கியமாய் கவனிக்கப்பட வேண்டிய 2 நபர்களை குறித்து இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 2 நபரை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது நபர் ஏனோக்கு. இந்த ஏனோக்கை குறித்து யூதா தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறான். நோவாவை குறித்தும் இந்த புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நோவாவை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் எழுதுகிறான். நோவாவை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுகிறார். நோவாவை குறித்து பேதுரு பேசுகிறான். இப்படி இந்த 2 நபர்களும் பல இடங்களில் பேசப்படுகிற நபர்களாயிருக்கிறார்கள். அப்படியானால் நாம் இவர்களை கண்டிப்பாக கவனித்தே ஆக வேண்டும். ஏனோக்கை குறித்து நம்ம கவனிப்போமானால், ஏனோக்கு வாழ்ந்த நாட்கள் 365 வருஷம்தான் அவன் வாழ்ந்ததாக ஸ்தோத்திரம் வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 365 வருஷங்கள் வாழ்ந்திருக்கிறான். அவன் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் மரணத்தை சந்தித்ததாக வேத புத்தகத்தில் குறிப்பிடப்படவில்லை. அவன் தேவனோடு சஞ்சரிக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த ஏனோக்கிலிருந்து நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள், தேவனோடு நடக்கிறவர்கள், தேவனோடு வாழுகிறவர்களை தேவனே எடுத்துக்கொள்ளுகிறார். இன்றைக்கி சபை எப்படி தேவனால் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு காத்திருக்கிறதோ அதே போல தான் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் ஒரு நாளில் காணப்படாமல் போவார்கள். ஏனோக்கு எங்கே போனான்? நமக்கு தெரியும், வேதத்தை அறிந்தவர்களுக்கு தெரியும். அவன் தேவ சந்நிதிக்கு போயிருக்கிறான். ஸோ ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவங்களை தேவன் இந்த நாட்களில் நமக்கு என்ன செய்வாராக? தருவாராக. நோவாவை குறித்து பாருங்கள். நோவா அவன் பிறக்கும் பொழுது அவனுடைய பெற்றோருக்கு வயது 500 வயதாக இருந்தது. 500 வயதில்தான் நோவா இந்த பூமியிலே ஜனிப்பிக்கப்படுகிறான். அவன் பிறக்கிறான். அவன் பிறந்த பொழுது அவனை குறித்து அவனுடைய பெற்றோர் சொன்ன வார்த்தை பாருங்கள், நமக்கர்த்த சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார்கள். நோவான் பெயர் வச்சாலே தேற்றுகிறவனாய் இருக்க வேண்டும் என்பது அர்த்தம். இன்றைக்கு பலரும் பேர் வைக்கிறாங்க. பேருக்கேற்ற வாழ்க்கை அவங்ககிட்ட இருக்கிறதே இல்லை. ஒரு பேர் நம்ம செலக்ட் பண்ணி வைக்கிறோன்னா அந்த பேருக்கேற்ற வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும்? வாழ வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே வைக்கப்படுகிற பேருக்கெல்லாம் நமக்கே கஷ்டமாக இருக்கும். என்னென்ன பேரெல்லாம் வைக்கிறாங்க பாருங்கள். அவங்க பெற்றோர் என்னை தேற்றக்கூடிய பிள்ளை என்று தான் நோவா என்ற பேர் வைக்கிறார்கள். இந்த நோவாவை குறித்து ஏராளம் காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஒரு காரியத்தை சொல்கிறேன். நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான் என்று அடுத்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆகவே என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிப்போம். நோவாவை போல மற்றவர்களை, நம்முடைய உறவுகளை தேற்றுகிறவர்களாய் வாழ காலவழியில் கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. பரிசுத்த பிதாவே, இந்த 2 மனிதர்களைப் போல இந்த நாளில் நாங்களும் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.